இருக்கிறது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொள்ளும் கட்சி நிகழ்ச்சிகளில் காவல்துறை பாதுகாப்பு மட்டுமில்லாமல் தற்போது பவுன்சர்களின் பாதுகாப்பும் ஏற்பாடு செய்யப்படுகிறது. கடந்த மாதம் திருச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உதயநிதி பங்கேற்ற போது அங்கு அவரை பார்ப்பதற்காக கட்சியினர் முண்டியடித்தார்கள். பாதுகாப்பிற்காக வந்திருந்த பவுன்சர்கள் அவர்களை உள்ளே விட மறுத்ததோடு திமுக எம்எல்ஏக்களான இனிகோ இருதயராஜ், ஸ்டாலின் குமார் ஆகியோரையும் அவர்கள் தடுத்து நிறுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. எம்எல்ஏன்னா முன்னாடியே வர வேண்டியதுதானே, இப்ப வந்தா எப்படி உள்ள விட முடியும் என்று திமிராக எம்எல்ஏக்களையே பவுன்சர்கள் மிரட்டிய சம்பவமும் அரங்கேறியது. கட்சி எம்எல்ஏக்களுக்கே இந்நிலை என்றால் தொண்டர்களின் நிலையை கேட்கவா வேண்டும்? இன்று மயிலாடுதுறையில் உதயநிதி பங்கேற்ற நிகழ்ச்சியில் செய்தி சேகரிக்க வந்த செய்தியாளர்களை தகாத வார்த்தைகளில் பவுன்சர்கள் திட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதும் நடந்தது. மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவிலில் மக்களின் குறை தெரிவிக்கும் உதவி எண் மற்றும் இ சேவை மைய திறப்பு விழா நடைபெற்றது. இதில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் ஆளும் கட்சி செய்தியாளர்களை தவிர மற்றவர்கள் செய்தி சேகரிக்க அனுமதி இல்லை என்று கூறி பவுன்சர்கள் அவர்களை வெளியேற்றினார்கள். இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக நடந்த திமுக மூத்த நிர்வாகிகளுக்கு பொற்குழி வழங்கும் நிகழ்ச்சியிலும் உதயநிதி பங்கேற்றார். இங்கும் செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை பாதுகாப்பிற்காக வந்திருந்த பவுன்சர்கள் தடுத்ததோடு மரியாதை இல்லாமல் ஒருமையில் பேசியிருக்கிறார்கள். நம்முடைய ஏபிபி நாடு செய்தியாளரையும் ஒருமையில் பேசி தகாத வார்த்தையில் திட்டியிருக்கிறார்கள். இதனால் செய்தியாளர்கள் பவுன்சர்கள் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. காவல்துறையினரும் பவுன்சர்களுக்கு ஆதரவாகவே பேசியதாக செய்தியாளர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். கட்சி விழாக்கள் உட்பட அனைத்து பொது நிகழ்ச்சிகள்